இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான காலிஃப்ளவர் பஜ்ஜி தாங்க இது. அந்த பஜ்ஜியை நான் எப்படி டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட்டுருக்கேன்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதை எப்படி செஞ்சு பார்க்கணும்ல, ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நமஸ்தே. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்க நினைக்கிறேன். நம்ம நல்லது நினைப்போம், நல்லது நடக்குங்க. ஈஸியான குயிக்கான ஈவினிங் ஸ்நாக்ஸுங்க. இன்னைக்கு வந்து நான் காலிஃப்ளவர் பஜ்ஜி போடுவாங்க. நீங்கள் சொல்லுவீங்க எங்களுக்கு தான் காலிஃப்ளவர் பஜ்ஜி போட தெரியுமா நீங்கள் சொல்லுவீங்க. பட் நான் கொஞ்சம் வித்தியாசமாக பண்ணுவேன். அதை எப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து ஆல்ரெடி ரைஸை உப்பு போட்டு மஞ்சள் தூளியும் போட்டு நான் வந்து இதை ஊற வச்சுட்டேன். ஸோ இதை சைடில் வச்சுக்கலாம். நம்ம அதுக்கு இப்போ கடலை மாவு எல்லாம் மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா. ஸோ நான் எந்த மெஷர்மெண்ட்டில் நான் பண்ணுறதோ அப்படி நான் சொல்லிடுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடலை மாவு நான் ஆல்ரெடி கடலை மாவு எடுத்து சளிச்சு வச்சுக்கிட்டேன். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை போட்டுக்கோங்க, ஓகேவா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். அரிசி மாவு, கொஞ்சோண்டி சோடா உப்பு, ஓகே, கொஞ்சோண்டி காயம். நீங்கள் காயெல்லாம் போடுவீங்களான்னு கேட்பீங்க. கண்டிப்பாக நான் போடுவேன். ஏன்னா கொஞ்சோண்டி நமக்கு அது ஏதாவது ஒரு கேஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா, அதனால் நான் அதை சேர்த்துப்பேன். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு தேவையான அளவுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன். தேவைப்பட்டால் போட்டுக்கலாம், இதெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா அப்படியே நம்ம சேர்த்து இது பண்ணிக்கலாம், மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஒன்றா சேர்ந்து கலந்து விட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மிக்ஸ் ஆகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். எனக்கு தண்ணி பிறகு நல்லா கரெக்டாகிடுச்சு. சூப்பராக ஒன்று சொல்லிங்க. இல்லைங்க, இன்னும் கொஞ்சம் பண்ணால் நல்லா இருக்குமேன்னு தோணும். ஆல்ரெடி நான் வந்து காலிஃப்ளவர் வந்து ஊற வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நான் வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கும் இல்லையா. ஸோ நான் போடும்போது மிக்ஸ் ஆகும்போது கரெக்டாக பேலன்ஸ் ஆயிடும். அதனால தான் ஸோ இது மாதிரி அலம்பி எடுத்துகிட்டு வந்துடுறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம போட்டு மிக்ஸ் பண்ணுவோம் இல்லையா. பாருங்கள், கரெக்டாக வந்துருச்சு பாருங்க, பார்த்தீங்களா. ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு, நமக்கு நல்லாயிருக்கும். கோட்டிங்கும் நல்லாயிருக்கும். அந்த மேலே மாவு எல்லாமே இங்கே பாருங்கள் தண்ணியாக அவங்களுக்கு வந்துருச்சு. அப்போ கொஞ்சம் கட்டியாக இருக்க மாதிரி இருந்துச்சு இல்லையா. ஸோ அதனால தான் நான் வந்து தண்ணி சேர்த்து ரொம்ப தண்ணியாக பேசல. லைட்டாக ஒரு உப்பு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு தோணுது. அதனால் லைட்டாக ஒரு பிஞ்ச் சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் நான். ஸோ இப்போ எண்ணெயில் நம்ம போட்டு எடுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன நல்லா சூடாகிடுச்சுங்க. நான் ஒவ்வொன்றா எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன். அடுப்பை சிம்மில் வச்சுருக்கேன். தனித்தனியாகவே போடுங்க, அப்போ தான் நல்லா ஈஸியாகவும் வரும், நல்லாவும் இருக்கும். கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கோங்க, ஏன்னா வேகணும் இல்லையா நமக்கு காலிஃப்ளவர், அதனால். இப்போ லைட்டாக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கிறேன். இதே சூப்பராக வந்துட்டு பாருங்களேன். அப்படி மேலே நான் இதில் எந்த கலர் எதுவுமே நான் ஆட் பண்ணலை. நல்லாவே இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஆட்டம் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இப்படி காலிஃப்ளவர் வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. இப்போவே நான் என்ன செஞ்சிருவேன், எடுத்துருவேங்க. சாரிங்க, எடுத்துட்டு நீங்கள் இப்போ இன்னும் வேகவே இல்லை அதுக்குள்ளே எடுத்துட்டீங்க. அதான் ஒரு ட்ரிக் பண்ண போகிறேன். அடுப்பு கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஒரு தட்டு ஒரு கிண்ணமும் எடுத்துக்குவேன். எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு தட்டும் கிண்ணமும் எடுத்துக்குவேன். இதில் லேஸ் அப்படி ப்ரெஸ் பண்ணோடனே இது வந்து காலிஃப்ளவர் வந்து சப்பிடுங்க. இதை அப்படியே திரும்ப உள்ளே போட்டுருவேன். இந்த மாதிரி ஒரு ஆட்டை நீங்கள் போட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த உள்ளே இருக்க காலிஃப்ளவரும் நல்ல ஒரு கிறிஸ்பினஸ் வரும். அதனால் நான் வந்து இந்த மாதிரி பண்ணுவேன். ஸோ ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும். உப்பு உரப்பு எல்லாமே அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு க்ரன்ச்சாக இருக்கும். லேஸை ஒரு ப்ரெஸ் பண்ணால் போதும். அது யாருக்குமே ஒரு 50 to 70% வரைக்கும் குக் ஆகிருக்கும்னால ஈஸியாக நல்ல நமக்கு இதாகி வந்துடும். ஸோ நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் நல்லா இப்படி ஆயிடுச்சா. இப்போ திரும்ப அப்படி உள்ளே போட்டு அப்படியே நம்ம எல்லாத்தையுமே பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். ஸோ சிம்பிளாகவும் இருக்கும். இப்போ நம்ம பொரிச்சதை உள்ளே போட்டிருக்கோம். இது வந்து இன்னும் கொஞ்சம் வேகும், நல்ல கிறிஸ்பியாகிடும். சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்டியாக இருக்கும், டெம்டிங்காகவும் இருக்கும். நம்ம அந்த சாசஸ்லாம் வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். அதுவும் ஒரு இஞ்சி போட்டு தட்டி போட்டு ஒரு டீ, அவ்வளோதான், வேறு எதுவுமே வேண்டாம். அந்த ஈவினிங் நேரம் அப்படி ஒரு எல்லாருக்கும் டீ காஃபி குடிக்கும் போது அந்த ஒரு கிரேசினஸ் இருக்கும். வடை, போண்டா, பஜ்ஜி இந்த மாதிரி சாப்பிடணுமே. ஸோ அதுக்கு இது ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன்.
இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இது. இப்போ நான் எடுத்துப்பேன். இதே மாதிரி நீங்கள் போட்டு சாப்பிட்டு பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்புறம் அடுத்த நம்ம கொஞ்சம் வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இந்த லேசாக ஒரு ப்ரெஷ் லேசாக தான் பண்ணுறேன். பண்ணோன்னே நல்லா இதாயிரும், அமுங்கி வந்துடும். ஸோ டபுள் குக்காகவும் ஆகிரும், நமக்கு சாப்பிட்றதுக்கு ஒரு க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஸோ சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் இந்த ட்ரிப் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ இது நல்லா வேகட்டும். இதை வெளில வேக வச்சுட்டு காமிக்கிறேன். இப்போ சுட சுட நம்மளோட பஜ்ஜி, காலிஃப்ளவர் பஜ்ஜி வந்து எப்படி நான் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் போட்டிருக்கேங்கிறது மட்டும் நான் காமிச்சேன். ஸோ இப்போ நான் சாஸ் கூட வச்சு நான் ஒரு நல்ல ஒரு டீ கூட, நல்ல இஞ்சி போட்ட ஒரு டீ கூட நான் வந்து குடிச்சு என்ஜாய் பண்ண போகிறேன். ஸோ இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்கள் இது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் த வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.